हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம் போன வாரத்தோட கடைசி ஸ்லோகம் நிறைவு பெற்றது. இன்னைக்கு வந்து அவருடைய சுருக்கம் பார்க்க போறோம். 18வது அத்தியாயம் வந்து எவ்வாறு ஆரம்பிக்கின்றது என்றால் அர்ஜுனுடைய கேள்வியின் மூலமாக ஆரம்பிக்கின்றது. 18வது அத்தியாயம் வந்து உண்மையிலே வந்து பகவத்கீதை வந்து 17 அத்தியாயங்கள் நிறைவு பெறுகின்றது. 18வது அத்தியாயம் வந்து மீதி அத்தியாயங்களுடைய அனைத்துடைய ஒரு சுருக்கமாக தான் 18வது அத்தியாயம் வந்து இருக்கின்றது. அர்ஜுனுடைய கேள்வி வந்து கிருஷ்ணரிடம் கேட்கக்கூடிய கேள்வி வந்து, கிருஷ்ணரே, உங்களுக்கு வந்து இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன, தியாகம் மற்றும் சந்நியாசம். இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இரண்டுக்குரிய நோக்கம் என்ன? தியாகம் என்றால் என்ன? சந்நியாசம் என்றால் என்ன என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் அப்படின்னு. கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, அந்த ஜட ஆசைகளை அடிப்படையாக கொண்ட செயல்களை துரத்தல் சந்நியாசம் என்கின்றது அப்படிங்கிறது. ஜட ஆசைகளை அடிப்படையாக கொண்ட செயல்களை துரத்தல், அதை வந்து சந்நியாசம். எல்லா செயல்களின் பலன்களை துறப்பது தியாகம் என்கின்றார்கள். எல்லா செயல்களையும் கிருஷ்ணன் குறிப்பிட்டு சொல்றது வந்து, நம்ம வந்து 5 விதமான கர்மங்கள் பார்த்துருக்கின்றோம். 5 விதமான கர்மங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து நித்திய கர்ம. நித்திய கர்மங்கிறது தினசரி நம்ம பண்றது. தினசரி வந்து நம்ம வந்து இப்போ வந்து எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் பஞ்சமகா ஐக்கியா அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சமகா ஐக்கியங்கிறது வந்து ஒன்று வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட ரிஷிகள், நம்ம ரிஷிகள் மூலமாக தான் நமக்கு வந்து வேதங்கள், அந்த ஹோமங்கள்லாம் பண்ண முடியும். அதனால ஒவ்வொரு ரிஷிகளுக்கு கடன்பட்டிருக்கின்றோம். இப்போ நம்மளுடைய அந்த தேவர்கள் மூலமாக தான் நமக்கு சூரியன், சந்திரன், மழை எல்லாம் வருகின்றது. அது கடன்பட்டிருக்கோம். அப்புறம் நம்முடைய மூதாதையர்களுக்கு பித்ர யஜ்ஞா பண்றது. அப்புறம் மற்ற பூதங்கள், மற்ற உயிரினங்கள், பசு, மற்றும் அந்த பறவைகள், விலங்குகள் எல்லாமே நமக்கு ஒரு விதத்தில் உதவி செய்தா இருக்காங்க. மனுஷ யஜ்ஞம், நம்மளுடைய மற்ற உறவினர்கள், நம்மளுடைய மற்றவர்களுக்கு உணவு அளிப்பது, அந்த மாதிரி அந்த ஐந்து ஐந்து பஞ்ச மகா யஜ்யங்கள் வந்து தினசரி நம்ம பண்ண வேண்டியிருக்கு, யாராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கர்ம வினைகள், அந்த அதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் இந்த டைம் பண்ணி ஆகணும். பக்தர்கள் அல்லாதவர்கள் பண்ண வேண்டியது, இந்த பக்தர்களாக இருந்தால் பிராமணர்களாக இருந்தாங்கன்னா காயத்ரி மந்திரம் பண்ணுறது, தினசரி நம்ம வந்து நாம ஜெபம் பண்ணுறது, அந்த மாதிரி பக்தர்கள் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் நைமித்திக கர்மங்கிறது நம்ம சம்ஸ்காரங்கள். இப்போ விவாக யஜ்யம், அந்த அன்னப்பிரசனா, இந்த மாதிரி உணவு முதல் கொடுக்குறது, அந்த மாதிரி 16 முக்கியமானது, 40 சம்ஸ்காரங்கள் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதை பண்ணுறது அது நைமித்திகம். காமிய கர்மங்கிறது வந்து ஏதாச்சும் ஒரு பலனை நோக்கி செய்கிறது. நான் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் எனக்கு வந்து நல்ல ஆயுள் வேணும், எனக்கு உடல் நொடியிலேருந்து நீங்கணும், அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் பிராயச்சித்த பிராயச்சித்தங்கிறது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணுறது. அப்புறம் நிஷித்த கர்மங்கிறது பண்ணக்கூடாது ஆக்சுவலி. அந்த அது வந்து என்னன்னா, இந்த மாதிரி தகாத செயல்கள், மற்ற மிருகங்களை கொள்வது, மது அருந்தது, அந்த மாதிரி பண்ணுறது. இதில் வந்து நம்ம வந்து மீதி உள்ள கடைசி வந்து நம்ம பண்ணவே கூடாது நிஷித்த கர்மம். மீதி உள்ள 3 விஷயங்கள், நைமித்திக கர்மா, காமிய கர்மா மற்றும் பிராயச்சித்த கர்மா, இந்த 3ஐயும் துறப்பவர்கள் சன்னியாசி அப்படின்னு. ஆனால் வந்து நித்திய கர்மா வந்து எல்லாரும் என்ன நேரமும் பண்ணியாதான் ஆக வேண்டும். உண்மையான தியாகிங்கிறது வந்து, தியாகங்கிறது வந்து நித்திய கர்மத்துடைய பலனையும் விட்டுக் கொடுப்பது. நித்திய கர்மத்தின் பலனையும் விட்டுக் கொடுப்பது, அதுதான் வந்து இந்த ஒரு தியாகி வந்து எந்த ஒரு 4 செயல்களும் பண்ணலாம், கர்ம வினைகள். முக்கால்வாசி தியாகிகள் வந்து காமிய கர்மங்களோ பிராயச்சித்த கர்மாவோ பண்ண மாட்டாங்க. பட் 4 விதமான கர்மங்கள் செய்தாலும் அதனுடைய பலனை முழுவதுமாக விட்டுக் கொடுப்பது, அதுதான் வந்து தியாகத்துக்கும் சன்னியாசத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதில் வந்து என்ன சொல்றேன்னா, கிருஷ்ணன் வந்து அந்த யாகம், தானம், தவம் மற்றும் தவம், அதை வந்து எப்பவுமே துறக்கக்கூடாது. அதை வந்து மிகவும் அவசியமானது. ஏன்னா அது வந்து மிகச்சிறந்த ஆத்மா. பாவனானி மனிஷீனாம், எந்த ஒரு சிறந்த ஆத்மாவாக இருந்தாலும், உன்னத ஆத்மாவாக இருந்தாலும் அவை வந்து தூய்மைப்படுத்துகின்றன அப்படின்னு.
அதனால அதே மாதிரி இந்த செயல்களை எந்த மாதிரி செய்யணும் சொல்லுது, இந்த மாதிரி செயல்களை பற்றுதலின்றி பலனை எதிர்பார்க்காமல் ஒரு கடமையாக செய்ய வேண்டும். கடமையாக செய்ய வேண்டும். இதுதான் வந்து என்னுடைய அபிப்பிராயம் அர்ஜுனா அப்படிங்கிற கிருஷ்ணன் வந்து இங்க வந்து சந்நியாசத்தை விட தியாகம் தான் சிறந்தது அப்படிங்கிறார். அப்புறம் மாட்டி கிருஷ்ணன் வந்து சந்நியாசம் தியாகம் ரெண்டையும் வந்து சமம் தான் அப்படிங்கிறார். ரெண்டுமே வந்து ஏன்னா ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஒரு பற்றுதலின்றி இருக்கின்றது. பற்றுதலின்றி நமக்கு வந்து முக்கியமா செயல்கள் வந்து பற்றுதலின்றி இருக்க வேண்டும். அது சந்நியாசம் செய்தாலும் சரி, தியாகம் செய்தாலும் சரி, இறுதி முடிவு வந்து பற்றுதலின்றி இருப்பது, பந்தத்திலின்றி இருப்பது, எந்த ஒரு விளைவுகள் விளைவுகளிலும் வந்து கர்ம விளைவுகளிலிருந்து வந்து விடுபடுவது. அதனால வந்து ரெண்டுமே வந்து வந்து ஒண்ணுதான் அர்ஜுனா. ஆனா வந்து நீ வந்து கடமையை செய். அதுதான் வந்து என்னுடைய முடிவான அபிப்பிராயம். அதாவது நீ வந்து தியாகத்தில் ஈடுபடு அப்படிங்கிற கிருஷ்ணன். அந்த விதிக்கப்பட்ட கடமைகளை என்றுமே வந்து துறக்கக்கூடாது அர்ஜுனா அப்படின்ட்டு இந்த 3 விதமான துறவை பற்றி சொல்கின்றார். ஸோ மயக்கத்தினால் ஒருத்தவங்க வந்து கடமைகளை துறந்தால் அது வந்து தமோகுணத்தில் இருக்கக்கூடிய கனவு. அதே மாதிரி தொல்லை நிறைந்தவை, உடல் அசௌகரியம், காலையில் எந்திரிக்கணும்னா கஷ்டமா இருக்கு. அஹ் நான் வந்து தினசரி வந்து 2 மணி நேரம் நாமஜபம் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை துறப்பவன் வந்து இந்த ரஜோகுணத்தில் இருக்கிற துறவி. அந்த அந்த மாதிரி ஒரு துறவு வந்து பண்ணக்கூடிய செயல் வந்து துறவின் பலனை வழங்க இயலாது அப்படிங்கிற கிருஷ்ணன். வந்து தன்னுடைய விதிக்கப்பட்ட கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக பௌதிக சங்கத்தையும் பலனுக்கான பற்றுதலையும் முழுமையாக திறக்கும் போது தேவையில்லாம வந்து நம்மளுடைய அந்த பௌதிக சங்கத்தை தவிர்த்து புலநோக்கு செயல்களை தவிர்த்து பலனுக்கான பற்றுதலின்றி அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்கள் செயல்களும் சத்துவத்தில் இருக்கக்கூடிய செயலாக துறவியாக கூறப்படுகின்றது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் 3 விதமான கூரை சொல்கின்றார். அதனால வந்து அர்ஜுனா உடலை உடையவன் வந்து எல்லா செயலையும் துறப்பதுங்கிறது அசாத்தியம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஆத்மா எப்பொழுதுமே வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து செயல்களை துறக்கிறது வந்து நமக்கு வந்து அஹ், முரண்பாடானது. ஆனா அதனால வந்து உண்மையிலே வந்து செயல்களின் பலன்களை துறப்பான். அவன் தான் அர்ஜுனா உண்மையான துறவி அப்படிங்கிறது. கிருஷ்ணன் வந்து ரெண்டுமே சமமாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கர்மயோகத்தை நிஷ்காம கர்மயோகத்தை வந்து அவர் வந்து குறிப்பிட்டு சொல்கின்றார். அதுல வந்து அதனால வந்து உண்மையான துறவி வந்து செயல்களின் பலன்களை துறப்பவன், கடமைக்காக செயல்படுபவன், செயல்களின் மீதும் பற்றுதல் இல்லாமல் செயல்களின் பலன்களின் மீதும் பற்றுதல் இல்லாமல் பலன்களை துறந்து கிருஷ்ணருக்காக அர்ப்பணிப்பவன் தான் உண்மையான துறவியாக. அந்த மாதிரி வந்து தியாகம் செய்தவர்கள் வந்து மரணத்திற்கு பின் இந்த மாதிரி தியாகம் செய்யாதவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து திரும்ப திரும்ப இந்த உலகத்துல வந்து சுற்றி வந்துட்டு இருக்க போறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ஆஹ் விரும்புவை விரும்பாதவை இரண்டும் கலந்தவை ஏன்னா வந்து 3 விதமான கர்ம விளைவுகளை சேகரித்துக் கொள்கின்றன. எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிக்காதது அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சேர்ந்து பண்றதுனால வந்து எல்லாம் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி துன்பத்திற்கான பலன்கள் சன்னியாசிகளுக்கு கிடையாது. அதாவது உண்மையான தியாகத்தில் ஈடுபடுபவர்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் இந்த மாதிரி பலன்கள் கிடையாது அர்ஜுனா அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஆம், செயலுக்கான 5 காரணங்கள். செயலுக்கான 5 காரணங்கள் என்ன அப்படிங்கிறது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த செயலுக்கு வந்து செய்வதற்கான இடம் அதாவது நம்மளுடைய உடல் தேவைப்படுகின்றது. செய்பவன் ஆத்மா, கர்த்தா தேவைப்படுகின்றது. புலன்கள் இருந்தால் தான் நமக்கு எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும். பலதரப்பட்ட முயற்சிகள் முயற்சியும் வேண்டும். இறுதியாக பரமாத்மா. இந்த மாதிரி 5 விதமான காரணங்கள். புலன்கள்ல வந்து நமக்கு வந்து நம்மளுடைய 11 விதமான புலன்கள் இருக்கின்றது. So, இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லாமே வந்து இந்த 5 காரணங்கள் இருந்தாலுமே எல்லாத்துலேயும் முக்கியமானது வந்து பரமாத்மா. இந்த 5ல முக்கியமானது வந்து பரமாத்மா. ஏன்னா வந்து நமக்கு வந்து உடல் வந்து ஐம்பூதங்களால் ஆனது. ஐம்பூதங்கள் எங்கிருந்து வருகின்றது? கிருஷ்ணனிடமிருந்து வருகின்றது. நம்மளுடைய புலன்கள் நம்மளுடைய உடலை சார்ந்தது. முயற்சிகள் வந்து எதிலிருந்து வருகிறது? நம்முடைய புத்தி. அஹ் புத்தி வந்து மனம், புத்தி, அகங்காரம். அப்புறம் கிருஷ்ணன் வந்து அந்த ஐம்பூதங்கள் மற்றும் மனம், புத்தி, அகங்காரம் இந்த 8மே வந்து என்னுடைய பிரிந்த சக்தி அர்ஜுனா அப்படிங்கிறார். அது இது எல்லாமே வந்து கிருஷ்ணனிடம் தான் வருகின்றது. அதுக்கு மேல பரமாத்மா. அந்த மாதிரி எந்த ஒரு செயலுக்கும் காரணம் வந்து பரமாத்மாவை சென்று நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணுங்க வந்து நன்றாக நிலத்தை உழுது நிலம் வந்து இடம் மாதிரி அந்த செய்பவன் வந்து விவசாயி. ஆஹ் இதுவும் கனெக்ட் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. கேட்டுச்சா?
அந்த 5 விதமான காரணங்கள், இந்த 5 விதமான காரணங்கள ஒரு விவசாயி எடுத்துட்டோம்னா, அந்த விவசாயிக்கு வந்து சார் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. கேட்க மாட்டேங்குதா? ஒரே நிமிஷம். நான் கேட்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட் கேக்குது கொஞ்சம். இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? என்கிட்ட வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன். வீடியோ நல்லா வேற ஏதாவது. பரவாயில்ல கேக்குது. ஓகே. அந்த இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த செயல்களுக்கான இடம் 5 காரணிகள்ல வந்து முக்கியமான காரணிகள் யார் இதுன்னு பார்த்தா வந்து பரமாத்மா. பரமாத்மா தான் வந்து நம்ம வந்து முக்கியமான 5 காரணங்கள். அந்த ஆம், ஒரு விவசாயி என்னதான் முயற்சி செய்து இந்த நிலத்தில் வந்து விதைத்தாலும் மழையை சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கு. அந்த மழையை சார்ந்திருக்கு, அது வந்து பரமாத்மா சார்ந்தது. மற்றபடிக்கான அந்த நிலமோ விதையோ எதுவுமே வந்து விவசாயி வந்து தானாக தயாரிச்சதில்லை. எல்லாமே வந்து பகவான் கொடுத்தது. அதனால வந்து முக்கியமாக வந்து இந்த 5 காரணங்கள்ல முக்கிய காரணம் வந்து பரமாத்மா தான் அப்படிங்கிறது வந்து 5 காரணிகள் பார்த்தோம். ஸோ எந்த ஒரு செயல் நம்ம ஒரு நல்ல செயல் செய்தாலும் சரி, ஒரு கெட்ட செயல் செய்தாலும் சரி, இந்த 5 காரணங்களும் வந்து அவசியமாக இருக்கத்தான் செய்கின்றன. இந்த 5 காரணங்களை கருதாமல், அந்த 5 காரணங்களை கருதாமல் வந்து நான் தான் கர்த்தா, நான் தான் கர்த்தா அப்படிங்கிற நினைக்கிறவங்க வந்து ஆம், புஷ்யதி துர்மதி அப்படிங்கிற கிருஷ்ணன். அவங்க பஷ்யதி துர்மதி. அவங்க வந்து அறிவுடையவன் அல்ல. அவன் உள்ளதை உள்ளபடி காண முடியாது அப்படிங்கிற கிருஷ்ணன். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி நான் தான் கர்த்தா கர்த்தா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து முழுமையான அறிவுடையவர்கள் அல்ல, பக்குவமானவர்கள் அல்ல அப்படின்னாரு கிருஷ்ணன். அப்புறம் முதல்ல வந்து 5 காரணிகள் சொன்னாரு. அப்புறம் வந்து செயல்களுடைய 5 கூறுகள். 5 கூறுகள் என்ன அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் சொல்லாரு. நம்ம வந்து ஆம், செயலை தூண்டக்கூடிய 3 காரணிகள், 3 கூறுகள், செயலை வந்து உண்டாக்குவதற்கு 3 கூறுகள், செயலை தூண்டுவது வந்து மனம் சம்பந்தப்பட்டது. அறிவு, அறியப்படும் பொருள் மற்றும் அறிபவன். அது வந்து செயலை தூண்டுவது. நான் ஏதாச்சும் ஒரு பார்க்குறேன், பார்த்த உடனே வந்து அதை பற்றி நான் வந்து ஆஹ், நினைத்து கொண்டிருக்கின்றேன். நினைத்து கொண்டவுடன் வந்து அதை பற்றி அனுபவிக்க தொடங்குகின்றேன். அனுபவிக்க தொடங்கினா எனக்கு வந்து அது வேண்டும் என்ற ஆசை உண்டாகின்றது. அந்த அறிவு, அறியப்படும் பொருள் மற்றும் அறிபவன் அது வந்து செயலை தூண்டுவது. முக்காவாசி மனது சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த புலன்கள் மற்றும் செயல் செய்பவன். அது மூன்றும் செயலை உண்டாக்குபவை. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கிட்டாலும் சரி வந்து இந்த 6 விஷயங்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து இருக்கத்தான் செய்கின்றது. இது வந்து செயலினுடைய கூறுகள் கூறுகள். ஆம். அந்த அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணன் வந்து அந்த குணங்களை பற்றி விரிவாக சொல்றாரு. அர்ஜுனா, இந்த 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 உலகத்துல வந்து யாருனாலும் சரி, குணத்திலிருந்து விடுபட்டவர்கள் யாருமே அல்ல. குணத்திலிருந்து விடுபட்டவர்கள் யாருமே இல்லை அப்படின்ட்டு வந்து குணத்தை பற்றி விரிவா வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா வந்து முதல்ல வந்து ம், அறிவு, செயல், செய்பவன் அதை பற்றி சொல்றாரு. ஆம், உண்மையான அறிவு, சத்துவகுணத்தில் உள்ள அறிவு வந்து எல்லாருமே ஆத்மா. எல்லாருமே ஆத்மா மற்றும் எல்லாருக்குமே. மறுபடியும் இன்டர்நெட் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த 3 காரணங்கள், 3 விதமான குணங்களுக்கு விடுபட்டவர் யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. ம், ம். ஒரே நிமிஷம்.
சாரி, ஐ திங்க் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குமா என்னன்னு தெரில. வேற எல்லா கனெக்ஷன் கட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ அறிவை பற்றி 3 விதமான அறிவுகள் பற்றி கிருஷ்ணர் சொல்றாரு. முதல் விதமான அறிவு வந்து எல்லா உயிர்கள் எல்லா உயிர்களிலுமே ஆத்மா ஆத்மா வந்து எல்லா உயிர்வாழிகளிலும் ஆத்மா இருக்கின்றது. ஆத்மா மற்றும் பரமாத்மா எல்லாருமே வந்து ஆன்மீக இயற்கையாக காண்பது, அது தத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய அறிவு. ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய அறிவு வந்து ஒவ்வொரு உடல்களிலும் வந்து வெவ்வேறு விதமான உயிர்வாழிகள் இருக்கின்றார்கள் என்று கருதுவது ரஜோகுணத்தில் உள்ள அறிவு. அப்புறம் தமோகுணத்தில் உள்ள அறிவு வந்து எல்லாருமே வந்து உடல் சம்பந்தப்பட்டு பார்ப்பது அப்படின்னு கிருஷ்ணன் வந்து அறிவை பற்றி மூன்று மூன்று குணங்களை சொல்கின்றார். அப்புறம் செயல்கள் வந்து சத்வகுணத்தில் உள்ள செயல் வந்து எந்த ஒரு விருப்பு வெறுப்பின்றி பலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய செயல். ரஜோகுணத்தில் செய்யக்கூடிய செயல் வந்து ஒரு பெரிய முயற்சி, ஆசைகளை திருப்தி செய்வதற்காண்டி அகங்காரத்துடன் செய்யக்கூடிய செயல் வந்து ரஜோகுணத்தில் உள்ள செயல்கள். தமோகுணத்தில் உள்ள செயல்கள் வந்து எதிர்காலத்தில் நம்மை பந்தப்படுத்தும் மற்றும் வந்து மற்றவர்கள் சிலைக்கப்படக்கூடிய துன்பம் என்று எதை பற்றியும் கருதாமல் செய்யக்கூடிய செயல் வந்து தமோகுணத்தில் உள்ள செய்யக்கூடிய செயல் என்று ஒரு 3 விதமான செயல்கள் இருக்கின்றது. அதை பற்றி கிருஷ்ணன் சொல்றாரு. கடமைகள் அடுத்து வந்து கடமைகள் முதல்ல வந்து அறிவை பற்றி சொன்னால் செயலை பற்றி சொன்னால் அடுத்து கடமைகள். கடமைகள் வந்து வெற்றி தோல்விகளை பொருட்படுத்தாமல் உற்சாகமாக அகங்காரமின்றி செய்யக்கூடிய செயல்கள் வந்து சத்வகுணத்தில் உள்ள செயல்கள். அப்புறம் அந்த உழைப்பின் பயன்களில் பற்றுதல் கொண்டு பலன்களை அனுபவிக்க விரும்பி பேராசையுடன் செய்யக்கூடிய பொறாமையின்றி தூய்மையின்றி இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படக்கூடிய செயல்கள் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய செயலாளியை பற்றி சொல்கின்றார் கிருஷ்ணர். ரஜோகுணத்தில் உள்ள செயலாளி. அடுத்து வந்து சாஸ்திர விதிகளுக்கு எதிராக செயல்பட்டு பிடிவாதமாக ஏமாற்றுவராக மற்றவரை அவமதிப்பதில் இருப்பவர் வந்து தமோகுணத்தில் உள்ள செயலாளி. 3 விதமான செயல்களை பற்றி சொல்றார் கிருஷ்ணர். அப்புறம் வந்து புத்தியையும் உறுதியுமே வந்து 3 குணங்களுக்கு ஏற்ப வந்து மாற்றலாம் அர்ஜுனா அப்படின்ட்டு வந்து யார் வந்து செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது, பயப்படத்தக்கது எது, பயப்படத்தகாதது எது, பந்தப்படுத்துவது, விடுதலை செய்வது எது என்று அறிந்த புத்தி. எந்த செயல் வந்து செய்யலாம், செய்யக்கூடாது, எதை வந்து பார்த்து பயப்படலாம், எதை பார்த்து பயப்படக்கூடாது, பந்தப்படுத்துவது, விடுதலை செய்வது. பயப்படத்தக்கது எது அவங்களுக்கு பயப்படத்தக்கது எது அப்படின்னா வந்து இந்த பௌதிக பந்தத்தில் பிணைந்து கொண்டு இருப்பது, அது வந்து பயப்படத்தக்கது. ஏன்னா வந்து அது வந்து நம்மளுக்கு பிறப்பு இறப்பு சகரத்தை வந்து உண்டாக்க போகுது அப்படிங்கிறது வந்து சத்துவ நிலவரங்களுக்கு பயப்படுவது. ஆனால் வந்து அதே இது வந்து ரஜோகுணத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு இன்பமாக இருக்கலாம். அடுத்து ரஜோகுணத்தில் உள்ள புத்தி, அந்த புத்தி என்ன, தர்மம் அதர்மம், செய்யத்தக்க செயல் செய்யத்தகாத செயல், இதற்குள்ள வேறுபாடுகள் வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய புத்தி வந்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய புத்தி. அறியாமை, அந்த இருளின் மயக்கத்தின் கீழே வந்து தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் தெரிந்து கொண்டு தவறான வழியில் இருக்கக்கூடிய புத்தி, அது வந்து தமோகுணத்தில் இருக்கக்கூடிய புத்தி. இந்த மாதிரி வந்து கிருஷ்ணன் வந்து புத்தியை பற்றி சொல்கின்றார். அடுத்து வந்து உறுதி வந்து என்ன சொல்லணும், அந்த சத்வகுணத்தில் இருக்கக்கூடிய மன உறுதி வந்து உடைக்க முடியாது, நிலையாக பாதுகாக்கப்படுவது, மனம் வாழ்வு மற்றும் புலன்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவது மன உறுதி. அந்த ஒரு உறுதி அது வந்து சத்வகுணத்தில் உள்ள உறுதி. ரஜோகுணத்தில் உள்ள உறுதி வந்து அறம்பொருள் இன்பத்தின் மீது பற்றுக்கொள்வது, தர்மம் அர்த்தம் காமம் முடியுமாங்க, எனக்கு இது செய்ய வேண்டும், அதன் மூலமாக அதை நான் அனுபவிக்க வேண்டும், அதற்குள்ள உறுதி வந்து ரஜோகுணத்தை சார்ந்த உறுதி. தமோகுணத்தில் உள்ள உறுதி என்ன, கனவு, பயம், கவலை, வருத்தம் தோய்ந்த நிலை, மயக்கம், அதற்கு அப்பாற்பட்டு செல்லாத இயல், அந்த ஒரு மன உறுதி. எப்போ பார்த்தாலும் ஏதாவது கனவு கண்டு இருக்கிறது, பயந்து கொண்டு இருக்கின்றது, தேவையில்லாத கவலை வருத்தம், இதை தாண்டி அவங்களால வரவே முடியாது. அதுக்கு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து 3 விதமான மகிழ்ச்சியை சொல்றார். அதை பற்றி என்ன சொல்லணும்னா, சத்வகுணத்தில் உள்ள மகிழ்ச்சி வந்து ஆரம்பத்தில் வந்து விஷம் போன்று இருந்தாலும் சரி, இறுதியில் வந்து அமிர்தத்தை போன்று இருக்கும். அதன் மூலமாக ஒருவன் வந்து தன்னுணர்வை அடைகின்றான். அது வந்து சத்வகுணத்தில் உள்ள மகிழ்ச்சி. ரஜோகுணத்தில் உள்ள மகிழ்ச்சி வந்து
ஆம், ஆரம்பத்தில் வந்து அமிர்தமாக தோன்றினால் இறுதியில் வந்து விஷமாகிவிடும். அந்த ஒரு சுகம் வந்து ரஜோகுணத்தில் உள்ள சுமம். அதாவது காரமாக சாப்பிட்றேன்னா அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து பின்விளைவுகள் இருக்கின்றது. ஸோ அதை வந்து அவன் வந்து ரஜோகுணத்தில் உள்ள மகிழ்ச்சி. எந்த ஒரு தமோகுணத்தில் உள்ள மகிழ்ச்சி வந்து இந்த மாதிரி தன்னுணர்வை காணாத ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கமாக இருக்கின்றது. உறக்கம், சோம்பல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுகம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுகம், ஒரு போதையில் இருக்கக்கூடிய சுகம். அதெல்லாம் தமோகுணத்தில் உள்ள சுகமாக கருதப்படுகின்றது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து அந்த 3 விதமான குணங்களுக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே இல்லை அர்ஜுனா என்று இதை விளக்குகின்றார். அதற்கப்புறம் வந்து எ- எப்படி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கர்ம வினைகளில் வந்து விடுதலை அடைவது. விடுதலை அடைவது வந்து கிருஷ்ணர் சொல்றது வந்து நம்முடைய ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கடமைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ம், நம்மளுடைய எதற்குப்படினா வந்து அவங்களுடைய சுபாவத்தின்படி பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் மற்றும் சூத்திரர்கள் அந்த அந்த குணங்களுக்கு ஏற்பட சுபாவங்கள் மற்றும் குணங்களின் அடிப்படையில் 4 விதமான பிரிவுகள் இருக்கின்றன அர்ஜுனா. அப்படி அதில் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் உள்ள என்னென்ன வேலைகள் அப்படின்னா வந்து பிராமணர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து அமைதி, சுய கட்டுப்பாடு, தவம், தூய்மை, சகிப்புத்தன்மை, நேர்மை, அறிவு, பகுத்தறிவு, ஆத்திகம் இந்த மாதிரி உள்ள பிராமணர்கள் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். அவங்களுடைய செயல் வந்து மற்றவர்களுக்கு வேதங்களை கற்பது, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, ஏன்னா இந்த மாதிரி உள்ளவங்க தான் பண்ண முடியும். சத்துவகுணம் பிராமணர்கள் வந்து சத்துவகுணத்தை வந்து அடைந்தவர்கள். அவங்களுக்கு வந்து அதனால வந்து அவங்களுடைய எடுத்துக்காட்டுகள் வந்து மற்றவர்களை ஊக்கப்படுத்துகின்றார்கள். அதனால தான் ஒரு சகிப்புத்தன்மை, அடக்கம் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஆம். ஸோ அடுத்து இருக்கவங்க வந்து சத்திரியர்கள். சத்திரியர்களுக்குள்ளது வந்து சூரத்தனம், வலிமை, மன உறுதி, வளமை, போரில் தைரியம், கொடை, ஆளும் தன்மை, சத்திரியனுடைய சுபாவத்திலிருந்து செயல்கள். ரைட். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்குள்ள முக்கால்வாசி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரஜோகுணம். ரஜோகுணத்துடைய கலவை உடையவர்கள் வந்து சத்திரியர்கள். அடுத்து வைஷ்யர்கள். வைஷ்யர்கள் வந்து பண்ணக்கூடிய வேலைகள் வந்து என்னன்னா விவசாயம், பசுக்களை பராமரிப்பது, வியாபாரம். இதுதான் வைஷ்யர்களினுடைய செயல்கள். வைஷ்யர்கள் வந்து முக்கால்வாசி வந்து அவங்க வந்து தமோகுணத்தும் ரஜோகுணத்தினுடைய கலவையுடன் இருக்கின்றார்கள். 2 குணமும் வந்து கலந்து இருப்பவர்கள். அடுத்து சூத்திரர்கள். சூத்திரர்கள் வந்து என்ன வந்து, உள்ள உள்ளது என்னன்னா வந்து அடுத்து வந்து மற்றவர்களுக்கு தொண்டு செய்வது. மற்றவர்களுக்கு தொண்டு செய்வது தான் வந்து சூத்திரர்களின் சுபாவம். ஸோ அர்ஜுனா இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து அவங்கவுங்களுடைய கடமைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை செய்வதன் மூலமாகவே தூய்மை அடைய முடியும். எவ்வாறு தூய்மை அடைய முடியும் அப்படின்னா வந்து யாரிடமிருந்து எல்லா உயிர்வாழிகளும் தோன்றினானோ, யார் எல்லா இடங்களிலும் பரவி இல்லாரோ அந்த இறைவனை சொந்த தனது சொந்த கடமையால் செய்வதால் வழிபட்டு மனிதன் பக்குவத்தை அடைய முடியும். எல்லாருமே வந்து பிராமணர்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிராமணர்களாக இருந்தால் தான் வந்து பக்குவத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது சரியான கருத்து கிடையாது. யாருனாலுமே வந்து பக்குவப்பட முடியும். எப்படி பக்குவப்பட முடியும்னா அவங்கவுங்களுக்கு சுபாவங்கள் மற்றும் குணங்களுக்கு ஏற்பட்ட உள்ள கடமைகள் அதை பின்பற்றுவதன் மூலமாகவே ஒருத்தங்கள் வந்து தூய்மை அடைந்து பக்குவ நிலையை அடைய முடியும் அர்ஜுனா. அதனால வந்து நம்ம வந்து இல்ல நான் வந்து கும்பகோணத்துல இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து பிராமணர் மாரி இருக்கணும். நான் வந்து மற்றவங்களுக்கு வேதங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படிங்கிறது வந்து அது வந்து அது தவறானது. ஏன்னா வந்து அது வந்து அம் ஏன்னா மற்றவரது கடமையை ஏற்று அதை பக்குவமாக செய்வதை விட, முறையாக செய்யாவிட்டாலும் தனது சொந்த கடமையில் ஈடுபட்டிருப்பதே சிறந்தது. ஏன்னா வந்து நம்முடைய இயற்கைக்கு ஏற்க விதிக்கப்பட்டுள்ள கடமைகள் பாவ விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை அர்ஜுனா. நம்மளுடைய கெப்பாசிட்டி அதுதான். ஒரு குருவி வந்து நான் வந்து கழுகு மாரி பறக்கணும் அப்படின்னா வந்து முடியாத காரியம். அதனால நமக்கு நம்மளுடைய குணம் மற்றும் சுபாவத்திற்கு ஏற்ப விதிக்கப்பட்ட கடமைகளை பின்பற்றுவது என்றுமே வந்து பாவ விளைவுகளுக்கு உட்படுத்தாத அர்ஜுனா அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்றார். ஆனா எந்த ஒரு காரியம் எடுத்துக்கொண்டாலும் சரி அர்ஜுனா, எந்த ஒரு காரியம் எடுத்துக்கொண்டாலும் அதில் வந்து ஒரு ஒரு தோஷம் இருக்கின்றது. ஒரு தோஷம் இருந்தாலும் வந்து தன்னுடைய இயற்கையிலிருந்து தொழிலை வந்து துறக்கக்கூடாது. ஒரு வைஷ்யர் இருந்தால் வந்து வியாபாரி வந்து பொய் சொல்ல தான் வேண்டியிருக்கு. நான் உங்களுக்கான தான் இவ்வளோ குறைஞ்ச விலைக்கு விற்கிறேன். வேற யாருக்குமே இவ்வளோ குறைஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி. பொய்யாகத்தான் இருக்கும். பொய் சொல்ல வேண்டியிருக்கு. தோஷம் இருக்கு. சத்திரியராக இருந்தால் மற்றவருக்கு தண்டனை கொடுக்கத்தான் வேண்டியிருக்கின்றது. நான் எனக்கு வந்து எல்லாரையும் வந்து அகிம்சை முறையில் நடத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பது வந்து அதெல்லாம் வந்து தோஷம் என்று இருக்கிறது என்று கடமையை வந்து விட்டு கொடுக்க முடியாது அர்ஜுனா. என்றுமே வந்து துறக்கக்கூடாது அப்படின்னு.
அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணர் வந்து தூய பக்தி தொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரகசிய அறிவு, பிரம்மத்தை பற்றி உணர்தல், பரமாத்மாவை பற்றி உணர்தல், பகவானை பற்றி உணர்தல். அது வந்து ரகசிய அறிவு, மிக ரகசிய அறிவு, மிக மிக பரம ரகசிய அறிவு என்று 3 விதமான அறிவுகளை பற்றி சொல்ல போறாரு. அந்த கிருஷ்ணன் வந்து இப்போ வந்து கர்மயோகத்திலிருந்து ஞான யோகத்திற்கு வந்து மாறுகின்றார். கர்மயோகத்திலிருந்து ஞான யோகத்துக்கு மாறுகின்றார். யாருக்கு வந்து உண்மையிலே வந்து செயல்களை துறக்கலாம், செயல்களை துறக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அஹ், சன்னியாசி, உண்மையான சன்னியாசி யாரு அப்படிங்கிறது வந்து அந்த செயல்களை துறக்கக்கூடிய சன்னியாசி. அந்த துறவு சுய கட்டுப்பாட்டுடைய, பற்றற்ற மற்றும் எல்லா பௌதிக சுகத்தையும் புறக்கணிக்கக்கூடிய ஒருவன் துறவை பயிற்சி செய்வதால் கர்ம விளைவுகளிலிருந்து விடுதலை என மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றான். சுய கட்டுப்பாட்டுடன் பற்றற்ற மற்றும் எல்லா பௌதிக சுகத்தையும் புறக்கணிக்கக்கூடிய ஒருவன் துறவை பயிற்சி செய்வதால். அந்த மாதிரி ஒருத்தங்க சாதாரண எல்லாராலையும் இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அதற்குரிய இந்த மாதிரி இருக்கவங்க வந்து பிரம்மத்தை அடைகின்றார்கள் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அந்த மாதிரி எப்படி பிரம்மத்தை அடைகின்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு சுருக்கமாக கூறுகின்றேன்னு சொல்லிட்டு வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு பெரிய லிஸ்ட், அந்த மாதிரி என்னென்ன அவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தனது புத்தியினால் தூய்மை அடைந்து உறுதியுடன் மனதை கட்டுப்படுத்தி புலனகட்சி பொருட்களை திறந்து வெறுப்பிலிருந்து விடுபட்டு தனியிடத்தில் வாழ்ந்து குறைவாக உண்டு உடல் மனம் மற்றும் பேச்சினை கட்டுப்படுத்தி எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்து பற்றுதலின்றி அகங்காரம், பொய்யான வலிமை, பொய்யான பெருமை, காமம், கோபம் மற்றும் சட பொருட்களை ஏற்பதிலிருந்து விடுபட்டு உரிமை உணர்வின்றி அமைதியாக இருக்கும் மனிதன் தன்னுணர்வின் நிலைக்கு நிச்சயமாக உயர்த்தப்படுகின்றான். ஸோ ஒரு பிரம்மத்தை அடைய வேண்டும், பிரம்ம நிலையை அடைய வேண்டும், ஒரு ஞானி பிரம்மத்தை அடைய வேண்டும் என்றால் வந்து அதற்கான தகுதிகள் என்று சொல்லி கிருஷ்ணர் வந்து இது எல்லாத்தையும் வந்து சொல்றாரு. இந்த மாதிரி உள்ளவங்க வந்து உடனடியாக வந்து பரபிரம்ம நிலையை வந்து அடைகின்றான் அடைகின்றான். ஆனாலும் அர்ஜுனா அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து அடுத்த நிலைக்கு வர்றாரு. அந்த கிருஷ்ணர் அந்த வந்து போன போன தேத்துல இருந்து கடைசி என்ன முடிக்கிறாருன்னா வந்து இந்த மாதிரி இருக்கவங்க வந்து பரபிரம்மனை உணர்பவர்கள், எல்லா உயிர்வாழிடம் சமநோக்கு கொள்கின்றான், அத்தகைய நிலையில் எனது தூய பக்தி தொண்டை அடைகின்றான். அப்போ அந்த ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த யோகா யோகத்தினுடைய படிக்கட்டுகள். முதல்ல வந்து கர்மம் தூய்மை அடைகின்றது, அடுத்து செயல்களை துறக்கதன் மூலமாக ஞான யோகத்தை அடைகின்றான். ஞான யோகத்தை அடைந்து அதுவே வந்து நன்றாக பக்குவம் அடைந்தவுடன் அடுத்த நிலையாக வந்து பக்தி தொண்டை அடைகின்றான், பக்தி யோகத்திற்கு வருகின்றான். அந்த பக்தி தொண்டால் மட்டுமே என்னை முழுமுதற் கடலாக உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும் அர்ஜுனா. கிருஷ்ணன் தெளிவாக சொல்லிட்டார். நம்ம வந்து பக்தி தொண்டு கர்மயோகத்தில் நிறுத்தினாலும் சரி, ஞான யோகத்தில் நிறுத்தினாலும் சரி, கண்டிப்பாக பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். பக்தி தொண்டின் மூலமாக மட்டுமே வந்து என்னை பகவானாக புரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி புரிந்து கொள்பவன் அத்தகைய பக்தியை அடையும் போது என்னுடைய திருநாட்டுக்குள் நுழைய முடியும் அப்படின்னு. அப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஒரு எலிவேட்டர் வந்து ஒரு 20 மாடிக்கு எலிவேட்டர் இருக்குன்னா வந்து நம்ம 1வது மாடியில் ஏறி தான் 20 மாடிக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு மாடியிலனாலும் நம்ம வந்து நுழைஞ்சு வந்து நேரடியாக வந்து 20ஆம் மாடிக்கு போயிடலாம். ஸோ அதனால வந்து பக்தி தொண்டை வந்து நம்ம வந்து எந்த ஒரு நிலையிலும் ஆரம்பிக்கலாம். இந்த படிக்கட்டில் போகிற மாதிரி 1, 2, 3, 4ன்னு போகணும்னு அவசியம் கிடையாது. நான் 1வது ஃப்ளோரில் இருந்து லிஃப்ட்டில் வந்து நான் வந்து மேலே போயிடலாம். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எப்படி பக்தர்கள் பக்தி தொண்டில் ஈடுபடுவது மூலமாக பக்குவத்தை அடைகின்றார்கள். துறவின் பக்குவம். பிரபுபதா வந்து கொடுத்த தலைப்பு வந்து துறவின் பக்குவம். ஏன் துறவின் பக்குவம் சொன்னார்னா வந்து பக்தி தொண்டை வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்பது, கிருஷ்ணரை பற்றி கேட்பது, அதன் மூலமாக வந்து பக்தி தொண்டு தொடங்குகின்றது. அதன் மூலமாக வந்து நமக்கு வந்து என்னென்னா அந்த ஒரு பிரம்மபுத்திர நிலை அடைகின்றோம். பிரம்மபுத்திர நிலைங்கிறது வந்து அந்த பகவானை பற்றி அந்த புரிதல். அதை அதன் மூலமாக வந்து நம்ம உடனடியாக பிரம்மபுத்திர நிலையை அடைகின்றோம். அப்போ அதன் மூலமாக வந்து நமக்கு என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேராசை மற்றும் காமம் விட்டு நீங்க தொடங்குகின்றது. அதை நீங்க தொடங்குவதனால் மேலும் பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றோம். அந்த மாதிரி பக்தி தொண்டில் ஈடுபடுவதால் வந்து நமக்கு வந்து பௌதிக களங்கத்திலிருந்து விடுபடுகின்றோம். அந்த பௌதிக களங்கத்தில் விடுபட்டவுடன் கிருஷ்ணரை வந்து நாம் உள்ளபடி புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால வந்து அர்ஜுனா எல்லா செயல்களிலும் வந்து என்னையே சார்ந்து எனதன் கீழ் எப்பொழுது பக்தி தொண்டில் செயல்படுவாயாக, பக்தி தொண்டில் செயல்பட என்று கிருஷ்ணர் சொல்றாரு.
இந்த மாதிரி நீ செஞ்சினா அர்ஜுனா, நீ வந்து உன்னுடைய எல்லா தடங்களையும் கடந்து விடுவாய். நான் சொல்வதை கேட்காவிட்டால் நீ அழிந்து விடுவாய். என்னுடைய வழிகாட்டுதலின்படி அதனால் அர்ஜுனா நீ வந்து போரிட வேண்டும். இல்லாட்டி வந்து த த தவறாக வழிநடத்தப்படுவாய். நீ வந்து அர்ஜுனா நீ வந்து அ காட்டுக்கு செல்கின்றேன் என்கின்றாய். அது வந்து தவறானது. ஏன்னா உன்னுடைய சுபாவம், உன்னுடைய இயற்கையின்படி நீ வந்து போரில் ஈடுபட வேண்டியதுதான். இப்ப நான் சொல்லி மயக்கத்தின் காரணமாக நீ வந்து அ செயல்பட மறுக்கின்றாய். ஆனாலும் அர்ஜுனா, உன்னுடைய சுபாவத்தினால் வற்புறுத்தப்பட்டு நீ அதன்படியே செயல்படுவாய் அப்படின்னு. கிருஷ்ணன் என்ன சொல்றேன்னா வந்து, எப்படினாலும் நீ அர்ஜுனா இதைத்தான் பண்ண போற. அது நான் சொல்றேன். அதனால பண்ணிடு அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. ம். ஏன்னா வந்து நம்மளுடைய எல்லாத்துக்குமே நம்ம எந்த ஒரு விஷயம் நடக்குனாலுமே வந்து நமக்கு வந்து பரமாத்மாவுடைய அனுமதி தேவைப்படுகின்றது. எந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டாம். பரமாத்மாவுடைய நமக்கு அனுமதி தேவைப்படுகின்றது. ஸோ அந்த உயிர்வாழிகள் எல்லாமே வந்து அவருடைய பயணங்களை வந்து அவருடைய அதில் வீற்றிருக்கின்ற முழுமுதற் கடவுள் பரமாத்மா தான் வந்து வழிநடத்துகின்றார். அவர் தான் வந்து நமக்கு வந்து ஞாபகப்படுத்துறது. இதுதான் வந்து இது உன்னுடைய குணம் அப்படின்னு நம்ம பிறந்தோடனே நமக்கு ஞாபகப்படுத்துறது அவர் தான். ஏன்னா வந்து நம்ம போன பிறவியில வந்து நம்ம அதுதான் செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தோம். அந்த நிறைவேறாத ஆசைகள் இருந்திருக்கலாம். ஏதாச்சும் வந்து நமக்கு வந்து அதற்காண்டி தான் வந்து நம்ம மறுபடியும் பிறப்பு பிறக்க நேரிடும். அந்த மாதிரி பிறக்க நேரிடும் போது வந்து நமக்கு அதை ஞாபகப்படுத்துவதே வந்து கிருஷ்ணர் தான். அதனால வந்து நம்ம வந்து நீ எப்படினாலும் வந்து அ கிருஷ்ணன் தான் வந்து அவர் தான் வந்து தீர்மானிக்கின்றார். உனக்கு அடுத்து எந்த மாரி உடல் வேண்டும்? இந்த உடலில் வந்து உன்னுடைய குணங்கள் என்ன? அப்படிங்கிறத வந்து போன ஜென்மத்தின் அடிப்படையில் நினைவுக்கு கொண்டு வருபவர் அதுவும் வந்து கிருஷ்ணர் தான். அதனால வந்து அர்ஜுனா, நீ அவரிடம் சரணடைந்து விடு. அவரிடம் சரணடைந்து விடு. அவரிடம் சரணடைவதன் மூலமாக வந்து உனக்கு வந்து தெய்வீக அமைதியும், உன்னதமான நித்தியமான இடத்தையும் நீ வந்து அடைவாய். நீ வந்து உன்னை சார்ந்து இல்லாமல் பரமாத்மாவை சார்ந்து அவரிடம் சரணடைந்து இரு. அந்த மாரி வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு இப்ப அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா நான் வந்து இப்போ வந்து ரகசியமானதை காட்டிலும் மிகவும் ரகசியமான ஞானத்தை நான் விளக்கிவிட்டேன். ஸோ இதை வந்து முழுமையாக கவனித்து, சிந்தித்து, நீ செய்ய விரும்புவதை செய் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அர்ஜுனா இப்போ வந்து நீ வந்து உனக்கு ரகசிய அறிவு சொல்லிட்டேன், மிக ரகசியம் சொல்லிட்டேன். வந்து நீ முடிவு எடுத்துக்கோ அப்படிங்கிறார் கிருஷ்ணர். 18 அத்தியாயங்கள் வந்து பேசிட்டு அர்ஜுனனை வந்து நான் எல்லாம் சொல்லிட்டேன் அர்ஜுனா. இனிமே முடிவு எடுக்கிறது வந்து உன்னுடைய கையில தான் இருக்கு. நல்லா கவனமா சிந்தித்து முடிவு எடுத்துக்கொள் அப்படிங்கிறார் முதல்ல. சொல்லிட்டு வந்து கிருஷ்ணர் வந்து அனைத்திலும் மிக ரகசியமான பரம ரகசியத்தை பற்றி கூறுகின்றார். என்னது? அர்ஜுனா, நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் என்னுடைய அறிவுரைகளில் மிகவும் உன்னதமான எல்லாவற்றிலும் மிக மிக ரகசியமான ஞானத்தை நான் உனக்கு கூறுகின்றேன். இது உனது நன்மைக்காக என்பதால் என்னிடமிருந்து கேட்பாயாக. சர்வ குயத்தமம் பூய ஸ்ருணுமே பிரமம் பரமம் வச இஷ்டோஷி மே திருஷ்டம் இதி ததா வக்ஷ்யாமி தேகிதம். ஆக்சுவலா நீ வந்து என்னுடைய நண்பன். அதனால வந்து உனக்கு வந்து உன்னுடைய நன்மைக்காக நான் வந்து மிக மிக ரகசியமான ஞானத்தை பற்றி உனக்கு கூறுகின்றேன். அப்படி வந்து கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையுடைய முடிவை வந்து அடுத்த 65 மற்றும் 66 ஸ்லோகத்தை சொல்றாரு. மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவேஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோஷிமே. 4 விஷயங்கள். மன்மனா, எப்பொழுதும் மனதில் என்னை பற்றி நினைத்துக் கொண்டு. பவமத் பக்தோ, என்னுடைய பக்தனாகு. மத்யாஜி, என்னை வழிபடு. மாம் நமஸ்குரு, எனக்கு உன்னுடைய வணக்கங்களை சமர்ப்பி. இந்த மாதிரி செய்தால் என்னாகும்? இவ்வாறு நீ என்னை வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை அர்ஜுனா. அது மட்டும் சொல்லிட்டு என்ன பண்ணணும்? பிரதிஜானே சத்தியம் தே, நான் உனக்கு இந்த வாக்குறுதியை அளிக்கின்றேன். இந்த கிருஷ்ணன் வந்து எப்படி வந்து சரணாகதி அடைவது? சரணாகதியினுடைய அடைவதற்கு 4 விஷயங்கள் சொல்லார். மன்மனா, பவமத் பக்தோ, மத்யாஜி, மாம் நமஸ்குரு. 3 விஷயங்கள் வந்து நமக்கு ஆத்மா, ஸ்தூல சரீரம் மற்றும் சூக்ஷ்ம சரீரம். அந்த 3மே வந்து எனக்கு அர்ப்பணி அப்படிங்கிறார் கிருஷ்ணன். ஆத்மாவின் மூலமாக கிருஷ்ணனுடைய பக்தனாகி பக்தி தொண்டு, நவவித பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டியிருக்கின்றது. மனது மனது வந்து நம்மளுடைய
சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் மனதை எண்ணில் ஈடுபடுத்து அப்படிங்க. மத்தியாஜி என்னை வழிபடு. வழிபாடுங்கிறது நம்ம வந்து உடல் சம்பந்தப்பட்டது. நமஸ்குரு அதுவும் உடல் சம்பந்தப்பட்டது. அந்த மாதிரி 3 விஷயங்கள். 3யுமே வந்து அர்ஜுனா என்னில் ஈடுபடுத்து. என்னில் ஈடுபடுத்து. அந்த மாதிரி ஈடுபடுத்தினா வந்து நான் சத்தியம் செய்கின்றேன். பிரதிஜானை செய்கின்றேன். என்ன செய்வேன்? மாம் ஏவேஷசி. நீ என்னிடம் வந்து அடைவாய் என்பதில் வந்து எந்த ஒரு ஐயமும் இல்லை அர்ஜுனா. நான் இதையே அவன்கிட்ட சொல்றேன்னா வந்து எனக்கு பிரியமான நண்பன் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து அந்த சரம ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்தியஜ மாம் ஏக்கம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. அதனால் அர்ஜுனா எல்லா விதமான தர்மங்களையும் திறந்து என்னிடம் மட்டுமே சர்வம் ஏக்கம் என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. உன்னை நான் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கின்றேன். பயப்படாதே. கிருஷ்ணன் வந்து ஒவ்வொன்றையுமே நம்ம பார்த்தோம். தர்மங்கள்ங்கிறது வந்து என்ன சொல்றதுன்னா கிருஷ்ணன் சொல்லக்கூடிய தர்மம் வந்து உடல் சம்பந்தப்பட்டமான தர்மங்கள். அப்பரா தர்மம், பரதர்மம். அப்பரா தர்மம்ங்கிறது வந்து நம்முடைய உடல் சம்பந்தப்பட்ட தர்மங்கள். மகாபாரதத்தில் வந்து அந்த பாஞ்சாலி இதை வச்சு நம்ம உதாரணமாக பார்த்தோம். அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பீஷ்மர், பாண்டவர்கள் எல்லாருமே கட்டுப்பாடு தர்மங்கள் வந்து உடல் சம்பந்தப்பட்டது. அது வந்து அது அந்த உடல் சம்பந்தப்பட்ட தர்மங்கள் தான் வந்து நான் ஆண், நான் பெண், சத்திரியன், ஆம், வைஷ்யன், சூத்ரன், பிராமணன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தர்மங்கள். அந்த மாதிரி ஒரு தர்மங்களை பற்றி நீ வந்து தொடர்ந்து விட அர்ஜுனா. நான் வந்து பரோதர்மம் பராதர்மங்கிறது வந்து ஆத்மா சம்பந்தப்பட்டது. ஆத்மா சம்பந்தப்பட்டது. ஆத்மா வந்து நான் வந்து கிருஷ்ணனுடைய அம்சம் என்று தெரிந்து கொண்டு கிருஷ்ணருக்கு சேவையில் ஈடுபடுவது. அதை வந்து கிருஷ்ணன் வந்து துறக்க சொல்லல. அவர் சொல்றது வந்து இங்க வந்து அபரா தர்மம் உடல் சம்பந்தப்பட்டமான தர்மங்கள். அதை மட்டும் திறந்து என்னிடம் மட்டுமே கிருஷ்ணன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு. ஏக்கம் என்னிடம் மட்டுமே சரணடைவாய் அப்படிங்க. கிருஷ்ணன் வந்து நம்ம வந்து இந்த 2 போட்ல வந்து இந்த போட்லையும் நான் வரேன், அந்த போட்லையும் வரேன் அப்படிலாம் வந்து கிருஷ்ணன் அதை வந்து ஒத்துக்கொள்ளவே இல்லை. என்னிடம் மட்டுமே சரணடைய வேண்டும் அர்ஜுனா. அப்ப நான் வந்து என்ன சொல்றேன்னா வந்து அனைத்து விதமான பாவ வழிகளிலும் நான் விடுவிக்கின்றேன். பயப்படாதே அப்படிங்க. நான் விடுவிக்கின்றேன். கிருஷ்ணன் வந்து இங்க வந்து முதல்ல வந்து சொன்னாரு, பாவங்களை துறந்தவர்கள் பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றார்கள்னு சொல்லி 7வது அத்தியாயத்தில் சொன்னார். இப்போ வந்து இங்க என்ன சொல்றேன்னா அந்த கிருஷ்ணன் வந்து கவலைப்படாத அர்ஜுனா, அ நீ என்னிடம் சரணடைஞ்சு நானே எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் அதிலிருந்து உன்னை விடுவிச்சுடுறேன் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. நான் வந்து கிருஷ்ணன் வந்து யோகக்ஷேமம் வகாமியகம். நம்மிடம் இருப்பவற்றை காத்தும் இல்லாவற்றையும் கொடுத்தும் நம்முடைய அந்த இருதயத்தில் தீபத்தை ஏற்றுகின்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கிருஷ்ணன் வந்து அதை அதுக்கு தேவையான தகுதியை கிருஷ்ணரே கொடுக்கின்றார் நமக்கு அந்த பாவங்களிலிருந்து விடுவிக்கின்றார். அது வந்து கிருஷ்ணனுடைய அந்த சரம ஸ்லோகம். அந்த பக்தியினுடைய சரணாகதியினுடைய 6 அங்கங்கள் பார்த்தோம். முக்கியமாக வந்து பக்திக்கு உகந்தவற்றை ஏற்றுக்கொள்வது, கிருஷ்ணருக்கு பிடித்தவற்றை ஏற்றுக்கொள்வது, பக்திக்கு பாதகமானவற்றை புறக்கணிப்பது, கிருஷ்ணர் தான் நம்மை காப்பார் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை. ஆம், கிருஷ்ணரை நம்முடைய பராமரிப்பாளராக மற்றும் பாதுகாவலராக ஏற்றுக்கொள்வது, முழுமையான சரணாகதி, அந்த ஆதரவற்ற நிலை. இதுதான் வந்து 6 விதமான அங்கங்கள். சரணாகதியினுடைய அங்கங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் பார்த்தோம். இதுக்கப்புறம் கடைசி பகுதியில் வந்து பகவத்கீதையை கற்பதால், கற்பிப்பதால் மற்றும் கேட்பதால் என்ன பலன் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. கிருஷ்ணர் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாரு, இந்த இந்த ஞானம் வந்து ஆம், பக்தியில் உள்ளாதவர்களுக்கோ பக்தி தொண்டில் ஈடுபடுவர்களுக்கு என் மீது பொறாமை கொண்டுள்ளவர்களுக்கோ ஒருபோதும் விளக்கப்படக்கூடாது அப்படிங்கிறார் கிருஷ்ணர். இருந்தாலும் வந்து கிருஷ்ணர் வந்து இங்கே வந்து அறியாமையில் இருப்பவரை பற்றி சொல்லவில்லை. அறியாமை பற்றி விளக்குவதனால் வந்து எந்த ஒரு தவறும் இல்லை. முதல்ல வந்து கற்பிப்பவருக்கு என்னதுன்னா வந்து இந்த பரம ரகசியத்தை இந்த பக்தர்களிடம் விளக்குவதற்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதனோடு நிச்சயமாக அவன் என்னிடம் திரும்ப வருகின்றான் அப்படின்னாரு. அவனை விட பிரியமான தொண்டன் எனக்கு வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற கிருஷ்ணர். அப்புறம் வந்து அடுத்து அதை வந்து கற்பவன் தன்னையுடைய அறிவால் வழிபடுகின்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அறிவால் வழிபடுவது இதுவும் வந்து ஒரு யாகம். அஹ் நாம ஜெபம் பெய்வது அதுவும் ஒரு யாகம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அதுவும் ஒரு யாகம். எல்லாமே ஒரு யாகம். இது வந்து நம்முடைய அறிவால் வந்து என்னை வழிபடுகின்றான் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. புத்தி யோகம். அதை கேட்பவர்கள் வந்து நம்பிக்கையுடன் மற்றும் பொறாமையின்றி யார் கேட்கின்றார்களோ அவர்கள் வந்து பாவ விளைவுகளிலிருந்து விடுதலை பெற்று புண்ணியம் செய்தவர்கள் வாழும் ஒரு உயர்ந்த லோகம். உயர்ந்த லோகம் முக்கியமாக துருவலோகம். துருவலோகத்தை அடைகின்றார்கள். பார்த்தோம்.
அப்புறம் அர்ஜுன் இதை கேட்டதுக்கப்புறம் அர்ஜுன் என்ன சொல்கிறான், கிருஷ்ணன் வந்து மறுபடியும் கேட்குறார், அர்ஜுனா உனக்கு நன்றாக புரிந்து விட்டதா என்று கேட்கின்றார். கவனமாக கேட்டாயா என்றும் என்றும் கேட்கின்றார். என கேட்டவுடன் அர்ஜுன் சொல்லக்கூடிய பதில், கிருஷ்ணரே வீழ்ச்சியடையவரே, என்னோட மயக்கம் நீங்கிவிட்டது. பகவத்கீதையை படிப்பதால் கிடைக்கக்கூடிய பலன். என்னுடைய மயக்கம், அர்ஜுனுடைய மயக்கம் என்ன? உடல் சம்பந்தப்பட்டு பார்ப்பது. என்னுடைய உறவினர்களை கொன்றுவிட்டால் நான் எவ்வாறு அனுபவிப்பது? புலன் சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டதை பார்த்து வந்து உள்ள மயக்கம் நீங்கிவிட்டது. தங்களது கருணையால்ங்கிறது முக்கியமானது. ஆன்மீக அறிவை வந்து கருணையால் பெறுகின்றோம். பௌதிக அறிவு வந்து பெறுவதற்கு கருணை என்று அவசியமில்லை. ஆன்மீக அறிவை பெறுவதற்கு கருணை வந்து அவசியமானது. என்னுடைய இளைஞனவே மீண்டும் பெற்றுவிட்டேன், உறுதியாக இருக்கின்றேன். அதனால் வந்து நம்முடைய உயர் உபதேசங்களின்படி செயல்பட தயாராக உள்ளேன். அர்ஜுனுக்கு ஏற்பட்ட மாற்றம். பகவத்கீதையை படிப்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்க வேண்டும்? கிருஷ்ணனுடைய உபதேசங்களின்படி செயல்படுவது. சர்வதர்மான் பரித்யஜ மாமேக்கம் சரணம் வஜ அகம் துவம் சர்வம் பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஷக. கிருஷ்ணனிடம் சரணடைவது. அதுதான் வந்து பகவத்கீதையினுடைய அந்த படிப்பதால் இருக்கக்கூடிய மாற்றம். கடைசி பகுதி சஞ்சயன் வந்து தன்னுடைய அனுபவத்தை சொல்கின்றான். சஞ்சயன் வந்து இந்த கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு நடந்த அந்த ஒரு உரையாடலை கேட்பதால் வந்து எனக்கு வந்து மயிர்கூச்சம் ஏற்படுகின்றது. ஸோ இந்த வந்து எதனால் கேட்கின்றேன்? என்னுடைய குருவினுடைய கருணையால். மறுபடியும் கருணை தேவைப்படுகின்றது. என்னுடைய கருணையால் வந்து இந்த உரையாடலை நான் நேரடியாக கேட்டேன். கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது. ஒரு குரு என்ற ஊடகத்தின் மூலமாக தான் கிருஷ்ணரை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த உரையாடலை கேட்டு வந்து மீண்டும் மீண்டும் எனக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு இன்பம் அடைகின்றேன் அப்படிங்கிறது. இந்த கிருஷ்ணருடைய அற்புத ரூபம் நினைத்து மீண்டும் மீண்டும் வியப்பில் மூழ்கி இன்பமடைகின்றேன். கடைசி ஸ்லோகம், எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரக தத்ர ஷரி விஜயோபுத்திர் துருவா நீதிர் மதிர் மம. யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். ஸ்ரீர் விஜயோ பூதீர் நீதிர். 4 விஷயங்கள் வந்து எங்கெங்க வந்து அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இருக்கின்றாரோ அங்கே வந்து இந்த 4மே நிலைத்திருக்கும். இத்தோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகின்றது. ஸோ இந்த அத்தியாயத்தினுடைய மகிமையை பார்க்கலாம். பதினெட்டாவது அத்தியாயத்தினுடைய மகிமை. பத்ம புராணத்தில் பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் வந்து சிவபெருமானிடம் பார்வதி தேவி கேட்கிறாங்க, பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயத்தினுடைய மகிமைகளை எனக்கு சொல்ல வேண்டும். உடனே வந்து அதுக்கு வந்து சிவபெருமான் வந்து சொல்ல ஆரம்பிக்கின்றாரு. இந்த 18வது அத்தியாயத்தினுடைய மகிமையை பற்றி நீ இப்போது கேட்பாயாக. இந்த அத்தியாயம் வந்து அனைத்து வேதங்களை காட்டிலும் சிறந்ததாகும். நித்தியமான ஆனந்தத்தை அளிக்கக்கூடியதாகும். இந்த மகிமைகளை கேட்பவர்கள் யாரும்? இந்த மகிமைகளை கேட்பது, இந்த கதையை கேட்பவர்கள், அவரே வந்து சொல்லணும் பௌதிக ஆசைகளை துறப்பார் அப்படிங்கிறார். ஒரு தூய்மையான பக்தருக்கு வந்து இந்த ஒரு அமிர்தம். பகவான் விஷ்ணுனுடைய உயிராகும். பகவத்கீதையுடைய அந்த 18வது அத்தியாயம் பொதுவாக சொல்றார். தேவேந்திரருக்கும் மற்றும் அனைத்து தேவர்களுக்கும், சனக்கர் சனந்தர் போன்ற யோகிகள் எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதலாகும். இதை படிப்பவர்கள் 18வது அத்தியாயத்தை படிப்பவர்கள் யமதூதர்களை விலகச் செய்கின்றனர். அப்படின்னு பௌதிக உலகத்தின் துன்பங்களிலிருந்தும் அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் ஒருவர் விடுபட வேண்டும் என்றால், பௌதிக உலகத்தின் துன்பங்களிலிருந்தும் அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் ஒருவர் விடுபட வேண்டும் என்றால், இதை
படிப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டு சிவபெருமான் வந்து சொல்ல ஆரம்பிக்கின்றார். இதை பற்றி கவனமாக கேட்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆம், மேரு பருவம் மேரு மேரு பர்வதத்தின் சிகரம். மேரு பருவம் அது ஒரு மலை. அதனுடைய சிகரத்தில் வந்து விஸ்வகர்மா வந்து அந்த தேவர்களுடைய அந்த ஆர்கிடெக்ட் தேவர்களுடைய ஆர்கிடெக்ட் அந்த ஒரு ஆம், அந்த கட்டுமான நிபுணர். அதில் வந்து ஒரு அமராவதி வந்து தேவலோகம், சொர்க்கலோகம் இருக்கின்றது. அந்த சொர்க்கலோகத்தில் வந்து அவர்கள் வந்து தேவேந்திரன், இந்திரனும் அவருடைய மனைவியும் வந்து மற்ற தேவர்களுடைய சேவைகளை அனைவற்றையும் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருப்பார்கள். ஸோ அங்கே வந்து மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு அங்கிருந்து ஒரு அமைதியாக அங்கே என்ன நடக்கின்றது என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்போ வந்து அங்கே ஒரு ஒரு அழகான மனிதன் வருவார். அந்த மனிதனை வந்து பார்த்தோன்னே வந்து அந்த மனிதருக்கு வந்து விஷ்ணு தூதர்கள் வந்து சேவை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த ஒரு மனிதர் வந்து தேவேந்திரன் இருக்கக்கூடிய சொற்குலோகத்திற்குள் நுழைகின்றார். அந்த மனிதனுக்கு வந்து விஷ்ணு தூதர்கள் வந்து சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்தவுடன் என்ன ஆகுது, அந்த மனிதனை பார்த்தவுடன் தேவேந்திரன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து கீழே விழுந்து விடுகின்றார். அவருடைய தலையில் அணிந்திருந்த அந்த ஒரு மகுடம் அந்த மகுடம் வந்து கீழே விழுந்து விடுகின்றது. உடனே அந்த தேவர்கள் வந்து அதை பார்க்குறாங்க. அங்க இருந்த தேவேந்திரனுக்கு வந்து மற்ற தேவர்கள் வந்து பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க அதை பார்த்தோன்னே என்ன செய்கின்றான்னா வந்து அந்த மகுடத்தை எடுத்து அந்த ஒரு அழகான மனிதன் உள்ள வருகின்றான்ல, அவனுக்கு வந்து அந்த மகுடத்தை வந்து அந்த சு- அஹ் சூட்டி விடுகின்றார்கள். அதை சூட்டி விடுகின்றார்கள். உடனே அந்த அந்த ஒரு மனிதன், அந்த ஒரு உள்ளம் வந்த மனிதனை வந்து இந்திரனாக ம- வந்து தேவர்கள் வந்து அவனுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவனை பாடி அவனுக்கு கீர்த்தனங்கள் செய்து அவனை வணங்குகின்றார்கள். ஸோ அப்புறம் பலவிதமான ரிஷிகள் வந்து அந்த புது மனிதனுக்கு வந்து ஆசீர்வாதம் செய்கின்றார்கள். வேதங்களை பாராயணங்கள் செய்கின்றார்கள். அப்புறம் அப்சரஸ்கள், கந்தர்வர்கள் எல்லாருமே வந்து அவங்க மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஒரு இந்திரன் வந்து ஒரு புதிதாக வந்த இந்திரன் வந்து இந்திரன்கிறது வந்து ஒரு பதவி. இந்திரன்கிறது வந்து ஒரு உண்மையான பேர் கிடையாது. ஒவ்வொரு இந்திரனுக்கும் வந்து பேர் இருக்கு. உண்மையான பேர் இருக்கு. இப்போ அடுத்த இந்திரனாக வரப்போறது வந்து அஸ்வத்தாமா. ஸோ அந்த மாதிரி வந்து ஏற்கனவே கணிக்கப்பட்டிருக்கு யார் இந்திரனாக வரப்போகின்றான் என்று. ஸோ இந்த வந்து இந்திரன் இந்திரன் வந்து இந்த மாதிரி இந்த புதிதாக வந்த இந்திரன் வந்து எந்த ஒரு அஸ்வமேத யாகமே செய்யலை. அந்த மாதிரி இல்லாமல் எப்படி அவரால் வந்து இந்த மாதிரி இந்திரனாக முடிந்தது, ஒரு தேவர்களுடைய சேவை அனுபவிக்க முடிக்கின்றது என்று வந்து அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஸோ அதை பார்த்து அந்த அந்த ஒரு ஏற்கனவே அந்த பழைய இந்திரனுக்கு வந்து ஒரு ஆச்சரியமே தாங்க முடியல. அவர் வந்து நினைச்சாங்க இந்த புதுசாக வந்த மனிதன் வந்து கிணறு வெட்டல, ஆறு கட்டல, குளம் அமைக்கல, மரக்கன்றுகள் கூட வைக்கல, பஞ்சம் வந்தப்ப வந்து யாருக்கும் தானம் பண்ணல, எந்த ஒரு யாகமும் பண்ணல, எந்த ஒரு புனித தாமத்திற்காக எந்த ஒரு தானமும் செய்யவில்லை. எப்படி இந்த மாதிரி எப்படி இருக்கும்போது வந்து இவன் எப்படி இந்திரன் பதவியை அடைய முடியும் என்று சென்று அவன் யோசித்துக் கொண்டு நம்ம வந்து விஷ்ணுவிடம் சென்று கேட்கலாம் என்று பார்க்கடலுக்கு செல்கின்றார். ஸோ பார்க்கடலுக்கு செய்து ஒரு வழியாக விஷ்ணுவுடைய தரிசனமும் அவருக்கு கிடைக்கின்றது. ஸோ அவனை வந்து விஷ்ணுவிடம் வந்து அந்த பழைய தேவேந்திரன் வந்து கேட்கின்றான். முன்னொரு காலத்தில் வந்து நான் வந்து ஒரு பலவிதமான யாகங்களை செய்திருக்கின்றேன், பலவிதமான புண்ணிய காரணங்களை செய்திருக்கின்றேன். அதனால வந்து எனக்கு வந்து தேவேந்திரனாக ஏற்கக்கூடிய பொறுப்பு கிடைத்தது. ஆனால் இந்த முறை வந்து இந்திரனாக பொறுப்பேற்றிருக்கும் அந்த மனிதன் வந்து எந்த விதமான யாகங்களோ புண்ணிய காரியங்களோ செய்ததாக தெரியவில்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவன் வந்து உயர்ந்த பதவியான இந்திரன் பதவியை அடைந்தான் என்று கேட்கின்றார். அதுக்கு வந்து விஷ்ணு கொடுக்கக்கூடிய பதில் வந்து அந்த தூய ஆத்மா தினசரி ஸ்ரீமத் பகவத்கீதையின் 18வது அத்தியாயத்தை 5 ஸ்லோகங்களை படித்து வந்ததன் காரணம். எந்த 5 ஸ்லோகங்கள்னு சொல்லலை. பட் அந்த பகவத்கீதையுடைய 18வது அத்தியாயங்களே 5 ஸ்லோகங்களை படித்து வந்ததன் காரணமாகவே தான் வந்து இவ்வளவு யாகங்கள் மற்றும் புண்ணிய காரியங்கள் செய்த பலன்களை அனுபவிக்க முடிந்தது. அந்த மாதிரி வந்து அந்த அந்த ஆத்மா அந்த புதிதாக வந்த ஆத்மா வந்து சொர்க்கத்தினுடைய அதிபதி தேவேந்திரனாக பல ஆண்டுகள் அனுபவித்து விட்டு அந்த ஆத்மா என்னை வந்தடையும். தாங்களும் வந்து அந்த பழைய தேவேந்திரன் அவன்கிட்ட நீ வந்து இந்த மாதிரி தினசரி வந்து பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயத்தை
படித்து வந்தால் வெகு விரைவாக என்னுடைய தாமத்தை வந்தடைவாய், அதாவது வைகுண்டத்தை வந்தடைவாய் அப்படின்னு. ஸோ உடனே வந்து ஆஹ், அதை அந்த தேவேந்திரர் வந்து உடனே என்ன சொன்னார் வந்து ஒரு பிராமணருடைய தோற்றத்தை எடுத்துக்கொண்டு கோதாவரி நதிக்கரைக்கு வருகின்றார். அங்கு உள்ள ஒரு கிராமம், கலைக்ராணி என்ற ஒரு கிராமத்திலிருந்து அந்த இடத்துல வந்து பகவான் வந்து காளேஸ்வர் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார். அந்த ஒரு நதிக்கரையில் வந்து ஒரு தூய்மையான பிராமணர் வந்து வாழ்ந்திருந்தார். அந்த பிராமணருக்கு வந்து வேதங்க சாஸ்திரங்களுடைய குறிக்கோள் மற்றும் ரகசியம் தெளிவாக தெரிந்தது. அந்த பிராமணர் வந்து 18வது அத்தியாயத்தை வந்து தினசரி அமர்ந்து படிச்சு வந்தார். அதை வந்து தேவேந்திரன் வந்து இன்னொரு பிராமணராக தோற்றத்தில் வந்திருக்கின்றார். அதை பார்த்த தேவேந்திரன் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து சிறிதும் தாமதிக்காமல் அந்த பிராமணருடைய பாதங்களில் விழுந்து வணங்கி பகவத்கீதையுடைய 18வது அத்தியாயத்தை அவருக்கு கற்றுத்தருமாறு வேண்டுகின்றார். அதை கற்றிருந்ததுக்கு அப்புறம் சிறிது காலத்திற்கு அப்புறம் தினமும் வாசிக்கின்றார். தினமும் வாசித்ததுக்கு அப்புறம் வந்து அதன் மூலமாக விஷ்ணு லோகத்தை சென்றடைகின்றார் சென்றடைகின்றார் அங்கே போனதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சது விஷ்ணு லோகத்தை சென்றடைந்ததுக்கு அப்புறம் ஏன்னா தேவேந்திரன் வந்து நமக்கு வந்து சொர்க்கலோகம் வந்து ஒரு மகிழ்ச்சியான லோகம், அதில் தான் அனைத்து விதமான இன்பங்களும் கிடைக்கும். ஆனால் தேவேந்திரன் நீங்க என்ன சொல்றேன்னா வந்து விஷ்ணு லோகத்துக்கு சென்றதுக்கு அப்புறம் வந்து விஷ்ணு லோகத்தில் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை ஒப்பிடுகையில் நான் தேவேந்திரனாக அனுபவித்தது வந்து ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். அதுக்கப்புறம் சொல்லிட்டு வந்து பார்வதி தேவியை இதனால்தான் வந்து பல மாமணிவர்கள் பகவத்கீதையுடைய 18வது அத்தியாயத்தை, குறிப்பாக 18வது அத்தியாயத்தை தினமும் வாசிக்கின்றார்கள். இதை செய்வதன் மூலம் பகவான் விஷ்ணு நம்ம திருப்பாதங்களை சென்று அடைய முடியும் என்று சொல்லி 18வது அத்தியாயத்தினுடைய மகிமையை கூறி முடிக்கின்றார் சிவபெருமான் பார்வதி தேவியிடம். இன்னைக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று ரெண்டு ஸ்லோகங்கள் பார்க்கணும்னு நினைச்சேன் நம்ம கீதா மகாத்தியத்துல இருந்து. அதை வந்து இன்னைக்கு மேபி அடுத்த வாரம் இதை வந்து பார்க்கலாம். அடுத்த வாரம் இதை பார்த்துட்டு அப்புறம் ஒன்று ரெண்டு நம்ம இந்த தினசரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 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 இன்வொகேஷன் ப்ரேயர்ஸ் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த இன்வொகேஷன் ப்ரேயர்னுடைய அர்த்தம் என்ன, அதையும் தினமும் சொல்கிறோம் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் எனக்கு இந்த பலருக்கு நிறைய கட்டன் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். அது யார் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் வந்து அந்த கீதா மகாத்மியத்தில் உள்ள அந்த கதைகளும் அந்த அந்த நம்ம அந்த பிரணவ மந்திரம், அந்த மந்திரங்களுடைய அர்த்தமும் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வகுப்பை தொடர்ந்து நிறைவு செய்யலாம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள்.